இங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆனா ஹைதராபாத்தை சேர்ந்த நிசாம் மன்னர்கள் நாங்க எப்பவுமே இந்தியா கூட ஒன்னா சேர மாட்டோம். எங்களோட ஆட்சி தான் இங்க ஹைதராபாத்ல நடக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. பட் இங்க இருக்க கிராம மக்கள்லாம் இந்தியா கூட நம்மளும் ஒன்னா சேரணும் தான் ஆசைப்படுறாங்க. அதனாலேயே இந்த நிசாம் மன்னரை எதிர்த்து போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப பைரங்கபள்ளின்ற கிராமம் நிசாம் மன்னரை எதிர்த்து தைரியமா போராடுறாங்க. சோ நம்மளும் அதே மாதிரி போறான்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த நிசாம் மன்னர் ஆளுங்களாம் வந்து இங்க சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப எங்களோட தலைவனை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் பைரங்கபள்ளி கிராமத்துக்கு தெரிஞ்சு அங்க போய் சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க துப்பாக்கில வச்சிருக்கிறதுனால இவங்களால போராட முடியாம திரும்பி வந்துடுறாங்க. சோ நம்மளுக்குமே அவங்கள மாதிரி துப்பாக்கி இருந்தாதான் எதிர்த்து போராட முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமையில துப்பாக்கி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைம்ல நம்ம ஹீரோ வில்லியம்ஸ் பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருப்பான். இங்கிலாந்துல பெரிய கிளப்ல சேர்ந்து விளையாடணும் தான் ஆசைப்படுறான். ஆக்சுவலா அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அதனால ஹோட்டல் வச்சிருக்க ஒரு ஆண்டி தான் இவங்களை வளர்க்குறாங்க. அண்ட் இப்போ ஒரு பெரிய ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல ஃபைனல் மேட்ச் ஆட போறோம். அதுக்காக இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கு. அதே டைம்ல அந்த நிசாம் மன்னரோட போலீஸ் டீம் தான் ஃபைனல் ஆடுறாங்க. அப்பன்னு பார்த்து இங்கிலாந்துல இந்த மேட்சை பார்க்கறதுக்காக ஆள் வந்திருப்பாங்க. சோ ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கிளப்ல சேரணும்னா இந்த மேட்ச்ல நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்லுவாரு. சோ அதுக்காகவே இந்த மேட்ச்ல நல்லா விளையாடி டீமை வின் பண்ண வைக்கிறான். அதே டைம்ல இந்த போலீஸ் டீம்ல ஒரு போலீஸ் கூட சண்டையும் ஆயிடுது. பட் வாரத்தை பார்த்து இங்கிலாந்துல இருந்து வந்தவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு நீ ரொம்ப நல்லா விளையாடுற, அதனால இங்கிலாந்து கிளப்ல உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ணணும்னு வர சொல்றாரு. இவனும் சந்தோஷமா போறான். அப்ப இவனை பத்தின டீடைல்ஸ் கேட்கும்போது இவங்க அப்பா பத்தி விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா பிரிட்டிஷ்காரங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. இந்தியாவில் வந்து இங்கிலாந்துக்கு கண்டிப்பா உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனை எங்க அப்பா பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கா. அப்பதான் அவரு நான் உனக்கு அந்த கிளப்ல விளையாடுறதுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துறேன். ஆனா நீ இன்னும் 20 நாள் எப்படியாச்சும் இங்கிலாந்து வந்து சேரு, நீ எப்படி ஒரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோ சந்தோஷப்படுறான். பட் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப இவங்க அங்கிள் ஒருத்தர் ஆக்சுவலா ஒரு ஹோட்டல் சரியா வரலன்னு சொல்லிட்டு இல்லீகலா கன்னு வித்துட்டு போறாரு. அவங்க கிட்ட போய் கேட்டு பாக்குறாரு. ஆனா அவங்க இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஒரு இடத்துல கன்னை கொடுக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க கன்னை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களை இங்கிலாந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஒத்துக்க மாட்டார். பட் ஹீரோ இந்த வேலையை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த கன்னோட கார்ல போயிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃபுட்பால் டீம்ல அந்த போலீஸ் இவனை பாத்துறாரு. ஆனா ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அந்த வண்டியை தூக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு வந்துடுறான். அப்ப அந்த நிசாமோட ஆளுங்களா இவன் உண்மையான போலீஸ் நினைச்சுக்கிட்டு அவங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க எல்லா உண்மையை தெரிஞ்சு இவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. பட் இவன் எல்லாரையும் அடிச்சு போட்டு கார்ல இருந்து கிளம்பும் போது அப்ப அந்த கிராமத்தோட தலைவன் இந்த கார்ல ஏறிக்கிறான். எந்த வழிக்கு போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது பைரங்கப்பள்ளியோட வழியை காமிக்கிறான். சோ இவங்களும் வேற வழி இல்லாம அந்த பைரங்கப்பள்ளியோட கிராமத்துக்கே வந்துடுறாங்க. பட் இவன் காரை பார்த்து நிசாமோட ஆளுங்கன்னு சொல்லிட்டு காரை டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இவன் பின்னாடி வந்த தலைவனை பார்த்ததுமே தான் இவனை நம்புறாங்க. இப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்டும் கார் ரெடி ஆகிற வரைக்கும் இங்கேயே தங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேரெல்லாம் மாத்தி சொல்றாங்க. அதே டைம்ல இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு கன்னு வேணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல திருடான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பட் இவங்க கார் தான் கரெக்டா இருக்கும். அதனால இவங்க காரை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து ரெடி பண்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஹீரோ வின் பண்ண மேட்ச் நியூஸ் பேப்பர்ல போட்டுறாங்க. அதை படிச்சதுமே இங்க இருக்க எல்லாருக்குமே ஹீரோ யாருன்ற உண்மை தெரிஞ்சு இவனை பிடிச்சிடறாங்க. பட் அதே டைம்ல இந்த நிசாமோட போலீஸ்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஹீரோவும் கார் எடுத்துறாங்க வந்து கிளம்புறான். ஆனா இவங்க சாவதெல்லாம் பார்க்க முடியாம திரும்ப வண்டியை கொண்டு வந்து அதுல இருக்க கன்னெல்லாம் எடுத்து அவங்க கிட்டையும் கொடுத்து அங்க வந்த ஆளுங்கெல்லாம் சுட்டு அவங்க எல்லாரையுமே காப்பாத்துறான்.